பாரதம் என் உதிரம் தானடி. சீதையின் நம்பிக்கை. ராமன், சீதை, லட்சுமணன் ஆகியோர் வனவாசத்தில் இருந்தபோது அவர்கள் சித்திரகூடம், தண்டகாரண்யம் போன்ற பகுதிகளில் தங்கியிருந்தனர். ராமனை திருமணம் செய்ய விரும்பிய சூர்பனகை என்ற அரக்கியை லட்சுமணன் அவமதித்ததால் அவள் பழிவாங்க முடிவு செய்தாள். அவள் தன் சகோதரன் ராவணனிடம் சென்று சீதையின் அழகையும் ராமனின் வலிமையையும் பற்றி புகழ்ந்து பேசினாள். இதைக் கேட்ட ராவணன் சீதையை கடத்த முடிவு செய்தான். ராவணன் தன் மாமா மாரீசனை அழைத்து ஒரு திட்டம் தீட்டினான். மாரீசன் ஒரு மாய மானாக பொன்னிற மான் மாறி ராமன் தங்கியிருந்த குடிசைக்கு அருகில் தோன்றினான். அந்த அழகிய மானை பார்த்த சீதை, "ராமா, இந்த மானை எனக்கு பிடித்துத் தாருங்கள்" என்று கேட்டாள். ராமன் மானை துரத்திச் சென்றான். ஆனால் அது மாயமாக ஓடியது. இறுதியில் ராமன் தன் அம்பாள் மாரீசனைக் கொன்றான். ஆனால் மாரீசன் ராமனின் குரலைப் போல "லட்சுமணா" என்று கத்தினான். இந்த சத்தத்தை கேட்ட சீதை பயந்து, "லட்சுமணா, ராமனுக்கு ஆபத்து, சென்று உதவுங்கள்" என்று கெஞ்சினாள். லட்சுமணன் முதலில் தயங்கினான். ஆனால் சீதையின் வற்புறுத்தலால் சென்றான். அவன் சென்றவுடன் ராவணன் ஒரு சாமியார் வேடத்தில் வந்து சீதையிடம் பிச்சை கேட்டான். சீதை அவனுக்கு உதவ முன்வந்தபோது ராவணன் தன் உண்மை வடிவத்தை காட்டி சீதையை தன் தேரில் கடத்திச் சென்றான். வழியில் ஜடாயு என்ற கழுகு ராஜா சீதையை காப்பாற்ற முயன்று தோல்வியடைந்தான். ராவணன் சீதையை இலங்கையில் உள்ள அசோக வனத்தில் அடைத்து வைத்தான். அவன் சீதையை தன் அரண்மனைக்கு அழைத்து, "என்னை திருமணம் செய்து கொள், இல்லையெனில் உன்னை கொன்றுவிடுவேன்" என்று மிரட்டினான். ஆனால் சீதை பயப்படவில்லை. "நான் ராமனின் மனைவி, அவனைத் தவிர வேறு யாரையும் நினைக்க மாட்டேன்" என்று உறுதியாக சொன்னாள். ராவணன் பல முறை மிரட்டியும் பொன்னும் பொருளும் கொடுப்பதாக சொன்னாலும் சீதை தன் மனதை மாற்றவில்லை. சீதை அசோக வனத்தில் ஒரு மரத்தடியில் அமர்ந்து ராமன் தன்னை காப்பாற்ற வருவான் என்ற நம்பிக்கையுடன் காத்திருந்தாள். அவள் தன் மனதில் ராமனை நினைத்து பிரார்த்தனை செய்தாள். ஒரு நாள் அனுமன் ராமனின் தூதுவனாக வந்து ராமனின் மோதிரத்தை சீதைக்கு கொடுத்து, "ராமன் விரைவில் உங்களை மீட்க வருவார்" என்று ஆறுதல் கூறினான். இதைக் கேட்ட சீதை மகிழ்ச்சியடைந்து, "எனக்கு ராமன் மீது முழு நம்பிக்கை உள்ளது" என்று கூறினாள். ராமன் பின்னர் அனுமன், சுக்ரீவன் மற்றும் வானரப் படைகளுடன் இலங்கைக்கு வந்து ராவணனை போரில் வென்று சீதையை மீட்டான். சீதையின் நம்பிக்கை வீணாகவில்லை. அவளது பொறுமையும் ராமன் மீதான நம்பிக்கையும் அவளை காப்பாற்றியது. நீதி பாடம். நம்பிக்கை வைப்பது. சீதை எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலும் ராமன் மீது நம்பிக்கை இழக்கவில்லை. பொறுமை. உடனடியாக முடிவு கிடைக்காவிட்டாலும் பொறுமையாக காத்திருந்தால் வெற்றி கிடைக்கும். விசுவாசம். சீதை தன் கணவன் மீதான விசுவாசத்தை கைவிடவில்லை. இது அவளை வலிமையாக்கியது. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.